இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணிக்குவோம். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? எவ்வளோ நேரம் பண்ணீங்க? காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார். எழுந்து ஆண்டவரே குட் மார்னிங், இந்த நாள் முழுவதும் நீங்கள் என்னை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே நீங்கள் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கணும். எல்லாம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஒரு 8 மணிக்கு ஆண்டவரே நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிறீங்க, இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி. ஓகே. அப்படியே மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, தூங்கும்போது ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இந்த டைலாக்லாம் நம்ம அடிச்சிக்க முடியாது. ஆண்டவரே நேற்று மீண்டும் மாறாத கர்த்தரே, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, நீ சர்வ வல்லமுள்ளவர், நீ கொடுத்த நல்ல ஆகாரத்துக்காக நன்றி, இதை செய்தவர்களுக்காக, இதெல்லாம் சூப்பராக பேசி முடிச்சிடும். நீங்க இதுவாங்க ஜெபம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜெபத்தை சூப்பராக செய்யறவங்க இருக்கீங்க? கையை தூக்க மாட்டீங்க. என்ன இன்க்ளூட் பண்ணி நம்ம எல்லாம் அப்படிதான். உண்மையா இல்லையா? ஆனா வேதம் ஜெபம் என்று எப்படி எதை சொல்லுது அப்படின்னா, நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீ என்ன பண்ணணும்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது, கவனிங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. கவனிங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம ஜெபத்தை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரெக்வெஸ்ட், அதாவது என் தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இதுதான் ஜெபம் நினைச்சிட்டு இருக்கணும். உண்மையா இல்லையா? எனக்கு நீ போய் ஜெபம் பண்ண அப்படின்னா, ஆண்டவரே இது தேவை, அது தேவை. நான் சொல்றேன், ஜெபம் ஒரு காலகட்டத்தில் முடிவடையும். ஹல்லேலூயா. ஜெபம் நம்ம நினைக்கிற ஜெபம் முடிவடையும். எப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? எனக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சி நல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணீங்க. அந்த ப்ரேயர் எப்போ முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 15ஆம் தேதி 2019 அந்த ஜெபத்தை இப்போ யாரா பண்ணுவீங்களா? இல்லை, நான் தான் பண்ண முடியுமா சொல்லுங்க? பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அந்த ரெக்வெஸ்ட் அதை ஆண்டுகிட்ட வச்ச ஆண்டவர் நிறைவேற்றிட்டார், அதோட முடிஞ்சது. கல்யாணம் ஆன உடனே 3 வருஷமா ஆண்டவரே ஒரு மண்டே கொடுங்கப்பா, ஒரு மண்டே கொடுங்கப்பா ஜெபம் பண்ணிருக்கேன். கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆச்சரியமா ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அது முடிச்ச உடனே அந்த ப்ரேயர். ஆனா இந்த ப்ரேயர் எப்போ அன்லிமிட்டடா தேவன் வருகிற வரைக்கும் அது முடிவில்லாமல் அது போனோம்னா, இந்த ஜெபம் ஒரு தேவையை சார்ந்ததா இருக்கக்கூடாது. இந்த ஜெபம் ஒரு உறவை சார்ந்ததா இருக்கணும்.